வணக்கம். நம்ம என்ன பண்ணிருந்தோம், லாஸ்ட் வீக்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பெஸ்ட் ஜுவல்லரி ஸ்கீம் இன் தமிழ்நாடுன்னு போட்டிருந்தோம். அத பார்த்து நெறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, சார் நீங்க பெஸ்ட் ஜுவல்லரி ஸ்கீம் போட்டுட்டீங்க. அதாவது அதுல எது பெஸ்ட்? நெறைய கம்பெனி சொல்லிட்டீங்க. கிட்டத்தட்ட 22 கம்பெனி சொல்லிட்டீங்க. எனக்கு எது பெஸ்ட்ன்னு சொல்லுங்க. நாங்க அதுல ஜாயின் பண்ற மாரி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுலயும் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இல்ல இது இவருக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு, அவரு ரெக்கமெண்ட் இதெல்லாம் சொன்னாங்க. நான் என்ன யோசிச்சேன், திரும்பி பெஸ்ட் ஸ்கீம் போடுறத விட கம்பேரிசன் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம்னு இருக்கேன் இந்த வீடியோல நான். இந்த ஸ்கீம்ல என்ன இருக்கு, இந்த கம்பெனி என்ன இருக்கு காமிக்க போறோம். இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கோல்ட்ல சேவிங்ஸ் பண்ணணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. as usual ஃபர்ஸ்ட் ஜிஆர்டி ஸ்கீம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன இருக்குன்னா 11 மந்த் ஸ்கீம். ஆனா அவங்க 50% வேஸ்டேஜ் தான் ஃப்ரீ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 18% எடுத்தீங்கன்னா 9% ஃப்ரீ, 9% கட்டணும். 20% எடுத்தா அதுலயுமே லிமிட் வச்சிருக்காங்க. 9% தான் ஃப்ரீ, 11% கட்டணும். ஸோ அப்போ நீங்க ஸ்கீம் போட்டா நீங்க வேஸ்டேஜ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட்லயே அடிபட்டு போயிட்டாங்க. இப்ப இவங்க வராங்க, லலிதா. இவங்க பாத்தீங்கன்னா 11 மந்த் ஸ்கீம் தான். டோட்டல் வேஸ்டேஜ் ஃப்ரீ கொடுக்குறாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் ஜிஆர்டி இல்ல இந்த ஸ்கீம்ல இருக்கு. இந்த பெஸ்டா இருக்க முடியாது, அதை நம்ம ரிஜெக்ட் பண்றோம். ஸோ அப்போ லலிதா பாத்தீங்கன்னா 11 மந்த் ஸ்கீம் டோட்டல் வேஸ்டேஜ் ஃப்ரீ கொடுக்குறாங்க. கசானா அவங்க என்ன பண்றாங்க, 11 மந்த்ஸ் நோ வேஸ்டேஜ் அப் டு 18%. அப்போ என்ன ஒண்ணு சார், 18% மேல இருக்காது அதெல்லாம் சொல்லுவாங்க. சார் அதுக்கு மேல இருக்கிறது கம்மி ப்ராடக்ட் தான், எல்லாம் கிடையாது. ஆனா 18% மேல எடுக்க முடியுமா, முடியாதா? எடுக்க முடியாது இதுல. அப்போ இதுவும் ரிஜெக்டட். இது 18% மேல எடுக்க முடியாதனால இவர் நிக்கிறாரு. அடுத்து ஸ்ரீகுமரன். ஸ்ரீகுமரன் பாத்தீங்கன்னா 11 மந்த் ஸ்கீம் அப் டு 18% தான். இவரும் இந்த பாயிண்ட்ல அடிபட்டு போறாரு. இவரு டோட்டலா அன்லிமிடெட் சொல்றாரு. அப்போ ஸ்ரீகுமரன் இல்ல. அதுக்கு அடுத்து எல்கேஎஸ். இவங்களும் 11 மந்த் ஸ்கீம் தான். இவங்களும் 18% மேல எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், 18% மேல எடுக்க முடியாதுன்னு ஒரு கடை சொல்லுதுன்னா, அப்ப அந்த கடையில 20%, 22%, 30% விக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுலயே அவங்க எவ்வளவு வேஸ்டேஜ் அதிகமா போடுறாங்கன்றது உங்களுக்கு இன்டைரக்டா புரிய வரும். புரியுதா அந்த பாயிண்ட்? அப்ப நீயே டிக்ளேர் பண்ற 18க்குள்ளதான் எடுக்கணும். அப்ப என்கிட்ட 18க்கு மேலயும் இருக்கு, 22 உங்ககிட்ட வாங்குவேன், 30 வாங்குவேன்னு சொல்றாங்க, சொல்லாம சொல்றாங்க. அதனாலதான் இவங்களால டோட்டல் வேஸ்டேஜ் ஃப்ரீன்னு சொல்ல முடியல. அப்ப இவங்க ரிஜெக்டட். அடுத்து பிரின்ஸ் ஜுவல்லரி. இவங்க என்ன சொல்றாங்க, 11 மந்த் ஸ்கீம் அகைன் அப் டு 18% தான். இந்த யாரெல்லாம் அப் டு 18% சொல்றாங்களோ அவங்க கிட்ட நார்மலா கோல்டு வாங்க போனா நம்ம உஷாரா இருக்கும். அவங்க கிட்ட 20% இருக்கு, 30% இருக்கு, நம்ம அதிகமா வேஸ்டேஜ் கொடுத்து வாங்க போறோம்னு இன்டைரக்டான ஒரு பதில் அவங்களே நமக்கு சொல்லிடுறாங்க. இப்ப இவங்க ரிஜெக்ட். அடுத்து ஏஆர்சி வராங்க. ஏஆர்சி ஜுவல்லரி. இவங்களும் ஆனா 11 மாசம் கிடையாது, 6 மாசம் தான். ஆனா இவங்க டோட்டல் வேஸ்டேஜ் ஃப்ரீன்றாங்க. அப்ப இவங்களோட சேர்ந்து நிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வச்சுப்போம். கடைசியா ரிஜெக்ஷன் எப்படி பேசுவோம் நம்ம, இவங்க 2 பேர் யாருன்னு. இவங்க 2 பேரு அன்லிமிடெட் சொல்லியிருக்காங்க. சரவணா இலைட். இவங்க பாத்தீங்கன்னா இவங்க டோட்டலாவே வேஸ்டேஜ் ஒண்ணுமே ஃப்ரீ கிடையாது, நீ காசு கொடுத்தா எடுக்கணும். அப்ப டோட்டலா இவங்க ரிஜெக்ட், ஸ்கீமுக்கு கிடையாது, இவங்க செட் ஆக மாட்டாங்க. அப்புறம் ஜாய் ஆலுகாஸ். ஜாய் ஆலுகாஸ் பாத்தீங்கன்னா 10 மாசம் தான். சில பேர் 11/6 இருக்காங்க, 10 மாசம் தான். கன்சிடர் பண்ணலான்னு பார்த்தா இவங்களுமே 18% வேஸ்டேஜ் ஃப்ரீ, அதுக்கு மேல எடுத்தா காசு கொடுன்றாங்க. அப்ப இவங்க கடையிலுமே 18% மேல இருக்கிற ப்ராடக்ட் வித்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுமே இந்த ஸ்கீம் ரிஜெக்ட். ஏன்னா அவங்க கிடையாதுன்றாங்களா, 12 மேல எடுக்கக்கூடாதுன்றாங்களே. அப்புறம் பீமா. இவங்க 11 மந்த் ஸ்கீம். இவங்க 50% தான் ஃப்ரீன்றாங்க. இவங்க 18 கூட கிடையாது. 10 எடுத்தா 5 கட்டணும், 5 எடுத்தா 2.5% கட்டணும்ன்றாங்க. ஸோ அப்ப இவங்களும் ரிஜெக்ட். அதுக்கடுத்து வராங்க என்ஏசி. என்ஏசி பாத்தீங்கன்னா 11 மாச ஸ்கீம் தான். இவங்க அப் டு 18% தான் ஃப்ரீன்றாங்க. அப்ப இவங்க கிட்டயும் 18 மேல பேசிக்ல ப்ராடக்ட் இருக்கு. அதுக்காக தான் அவங்களே ஸ்கீம்ல தான் கொடுக்க மாட்றாங்க. இன்டைரக்டா அவங்க புரிஞ்சிடுச்சு. ஸோ அப்ப இவங்களும் ரிஜெக்ட். ஸோ அப்புறம் அடுத்து யாரு, கல்யாண் ஜுவல்லரி. கல்யாண் ஜுவல்லரி பாத்தீங்கன்னா 11 மந்த் ஸ்கீம். இவங்க அப் டு 20% ஃப்ரீன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க 20% மேல கொடுத்து எடுத்தா காசு கொடுத்தாகணும். அப்ப இவங்களும் டோட்டல் ஃப்ரீ சொல்லல, இவங்க ரிஜெக்ட். அடுத்து இவங்க ஓகேஜே. இவங்களும் 11 மாச ஸ்கீம் தான். இவங்களும் இந்த ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க. அப் டு 18% தான் ஃப்ரீன்னு சொல்றாங்க. பட் டோட்டலா ஃப்ரீன்னு சொல்லல. அப்ப இவங்ககிட்ட 20%, 25%, 30% ப்ராடக்ட் இருக்கு. அப்ப மத்த நேரத்துல வாங்கும்போது யோசிச்சு வாங்கணும். இவங்களோட ஸ்கீம் ரிஜெக்ட். அடுத்து ஃபாத்திமா. ஃபாத்திமா ஜுவல்லரி. ஃபாத்திமா பாத்தீங்கன்னா 12 மாச ஸ்கீம். மத்தவங்க 12 மாச ஸ்கீம். இவங்க இன்னும் மோசம், அப் டு 16% சொல்லிடுறாங்க. அப்ப 16க்கு மேல எடுத்தா சார்ஜபிள், இவங்க ரிஜெக்ட். அடுத்து சரவணா ஸ்டோர்ஸ். இவரும் 11 மாச ஸ்கீம். இவரும் ரிஜெக்ட் ஆயிடுவார். ஏன்னா அப் டு 11% தான் ஃப்ரீன்னு சொல்றாரு அவரு. ஓகே டன்.
அப்புறம் சரவணா, செல்வரத்னம் இவங்களும் ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா இவங்க வேஸ்டேஜே கொடுக்க கிடையாது, வேஸ்டேஜ் ஃப்ரீ பண்றது கிடையாது. ஒரு மாசம் போனஸ் மட்டும் தராங்க. இவங்களும் வந்து பெனிஃபிட் வேஸ்டேஜ் பெனிஃபிட் கொடுக்கறது இல்ல. இவங்களும் இந்த டீம்ல இல்ல. அதுக்கப்புறம் வந்து ஜெயச்சந்திரன், இவரும் 11 மந்த் ஸ்கீம் தான். ஆனா என்ன சொல்றாருன்னா 12% தான் ஃப்ரீன்னு சொல்றாரு. அதுக்கு மேல எடுத்தா காசு கொடுன்றாரு. சில பேர் 18, இவர் 12 தான்ட்டாரு. இப்ப இவருடைய 12க்கு மேல இருக்கு, அப்ப 12 தான் கொடுப்பேன்றாரு பெனிஃபிட். இவரும் கிடையாது. அடுத்து தனிஷ்க் ஜுவல்லரி. தனிஷ்க் பாத்தீங்கன்னா 10 மாச ஸ்கீம் 50% தான், ஜிஆர்டி மாதிரி. அப்போ வந்து இவர் வந்து 14% தான் வேஸ்டேஜ் எடுக்கலாம், 7% ஃப்ரீ கொடுப்பாரு. அதுக்கு மேல எடுத்தா காசு கட்டணும். அப்ப இவரும் வந்து இந்த ஸ்கீம்ல நிக்க முடியாது. டோட்டலா வேஸ்டேஜ் ஃப்ரீ சொல்லல. சரி, இப்ப இவங்க 2 பேரும் இன்னொரு சில பேர் வந்து என்கிட்ட ப்ரௌஷர்ஸ் இல்ல, சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. தங்கமயில் ஜுவல்லரி அவங்க என்ன சொல்லிட்டாங்க பெஸ்டா, அப் டு 75%. 10 எடுத்தா 7.5% ஃப்ரீ, 20 எடுத்தா 15% ஃப்ரீ. அவங்களும் டோட்டல் ஃப்ரீன்னு சொல்லல. ஸோ அவங்களும் மாட்டத்துல சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் மலபார், இவரும் 11 மாசம் ஸ்கீமு, 14% வந்து 14% டிஸ்கவுண்ட் தருவன்றாரு. அதுக்கு மேல போனா சார்ஜ் கட்டணும்னு சொல்றாரு. அவரும் இந்த ஆட்டத்துல இல்ல, அவுட் மலபார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 21வது கம்பெனி மங்களன் மங்கள். இதுக்கு நிறைய பேர் என்கிட்ட சண்டை போட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து ஜிஎஸ்டியும் ஃப்ரீ தராங்க, வேஸ்டேஜும் ஃப்ரீ தராங்க, அதுக்கப்புறம் இவங்க வந்து போனஸும் தராங்கன்னு ரொம்ப நேரம் சண்டை போட்டாங்க. நான் நேரடியா ஃபோன் பண்ணி செக் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம கொடுக்குறது உண்மையான இன்ஃபர்மேஷனா இருக்கணும். இவங்க 15 மாசம் ஸ்கீம், 12 மாசமோ 11 மாசமோ 6 மாசம் கிடையாது. இருக்கிறதுலயே 1.25 வருஷம் வச்சுட்டு இருக்க ஒரே கடை மங்களன் மங்கள் தான். ஸோ அப்ப ஹையஸ்ட் அவங்களுமே ஆட்டத்துல இல்ல. மத்தபடி டிஸ்கஸ் பண்ணல, அப் டு 18% சொல்றாங்க. அப்ப இவங்க கிட்டயும் 18% மேல வேஸ்டேஜ்ல இருக்கு. ஒருத்தர் ஆர்கியூ பண்றாரு, என்ன லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு சொல்றாரு, சார் இல்ல சார் 18% என்ன இருக்க போகுது. சரி அப்ப இல்லைன்னா ஏன் கொடுத்துட வேண்டியதானே, கஸ்டமர் டோட்டல் ஃப்ரீன்னு சொல்ல வேண்டியதானே, எனி வேஸ்டேஜ் சொல்ல வேண்டியதானே. அப்ப சொல்ல மாட்டாங்கன்னா அவங்க கிட்ட 18% மேல ப்ராடக்ட் இருக்கு, அதை கொடுக்கறதுக்கு அவங்க மனசு இல்ல. அப்ப அது எப்படி பெஸ்ட்னு சொல்ல முடியும் என்னால. ஓகே, ரெண்டாவது ஜிஎஸ்டி ஃப்ரீ கொடுக்குறாங்க, ஒத்துக்கிறேன். நான் செக் பண்ணேன், 3% ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ண மாட்டாங்க சிட்டு கஸ்டமருக்கு. ஆனா 15 மாசம் என்னோட காசு வச்சிட்டு இருக்கியே, ஒரு மாசத்துக்கு 1% சொன்னா விட 3 மாசம் 3% ஆயிடுச்சு. நீ 4 மாசம் எக்ஸ்ட்ரா வச்சிட்டு இருக்கியே, அப்ப ஜிஎஸ்டி கொடுத்த யூஸ் இல்ல எனக்கு. ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து காயின் எடுத்தா ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, அதெல்லாம் கிடையாதுன்றாங்க. காயின் எடுத்தா எதுக்கு யூஸ் சில பேர் கேட்கறாங்க. சார் யூஸ் இருக்கா யூஸ் இல்லையா கஸ்டமர் டிசைட் பண்ணும். கொடுக்குறியா கொடுக்கலையா தான் பேச்சு. புரியுதுங்களா? கஸ்டமர் யூஸ் இருக்கு, ப்ராடக்ட் தான் எடுக்கணும், ஏன் காயின் எடுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ், அதெல்லாம் ஆர்குமெண்ட் வேணாம் சார். பெனிஃபிட் இருக்கா இல்லையா. ஸோ ஏன் 18% ப்ராடக்டே இல்ல, அது சொன்னா என்ன இருக்குன்னு கேக்குறீங்க. சார் ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்களா 12% ஃப்ரீயா, ஏன் நீங்க வந்து 12% கொடுப்பேன் 14 தான் கொடுப்பேன்றீங்க. அப்போ உங்ககிட்ட அதிகமான விலையில வேஸ்டேஜ் வைக்கிறீங்க, உங்களால அந்த கஸ்டமர் அந்த பெனிஃபிட்டை கொடுக்க முடியல. ஸோ அதனால மங்களன் மங்களுமே 15 மாசம்ல அடிபட்டு போயிடுறாங்க. அப் டு 18% அவங்களும் சொல்லிடுறாங்க. அவங்களுமே இந்த ஆட்டத்துல வரல. இவங்க 2 பேர் தான் டோட்டலா ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லலிதாவும் ஏஆர்சி மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோல்ட் அக்மிஷன் எல்லாருமே பண்றாங்க, ஜிஎஸ்டி ஃப்ரீ பண்றாங்க. அந்த ஜிஎஸ்டி ஃப்ரீன்றது அந்த 15 மாசத்துல அடிபட்டு போயிடுது. காயின்ல எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எல்லாம் அதனால மங்களம் இந்த ஆட்டத்துல இல்ல. அப்புறம் போத்தீஸ் சேம் தான். இவங்க வந்து ஜிஆர்டியை காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க. 11 மாச ஸ்கீம் 50% தான் பெனிஃபிட்றாங்க போத்தீஸ். அவங்களோட ப்ரோஷர் வாங்கல, இது போய் எல்லாம் வாங்கிட்டே இருக்க முடியாது. இது வந்து ஆன் தி அவேர்னஸ்க்காக தான் பண்றது. இவ்வளவுதான் எல்லாம் டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியும், உங்களுக்காக பண்ணிருக்கேன், இதை யூட்டிலைஸ் பண்ணீங்க. வேணா போத்தீஸ் நீங்க வாங்கி போய் செக் பண்ணீங்க. நீங்க ப்ரோஷர் வாங்கி நேரா கடையில போய் செக் பண்ணி பாத்துங்க. அவங்க 50% பெனிஃபிட் தராங்க. அவங்க இந்த ஆட்டத்துல இல்ல. இவங்க 2 பேர் தான் இருக்காங்க, லலிதா அண்ட் ஏஆர்சி தான் இருக்காங்க. அப்புறம் ஜுவல்வன், அவங்களும் 11 மாசம் ஸ்கீம் தான். ஆனா 18% தான் ஃப்ரீன்றாங்க. அப்ப அதுக்கு மேல எடுக்க கூடாதுன்றாங்க. அப்ப அதுக்கு மேல எடுத்தா சார்ஜபிள். அப்ப அவங்க கடையில அதுக்கு மேல இருக்கிற ப்ராடக்ட் இருக்கு, முடிஞ்சிச்சா. சோ அப்போ கடைசியா நிக்கிறது இவங்க 2 பேர் தான். 23 கம்பெனி சொல்லிட்டோமா, ஜுவல்லனோட சேர்த்து இது வரைக்கும் 23 கம்பெனி சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் என்கிட்ட வேற கம்பெனி டீடைல்ஸ் இல்ல. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் சொன்னது எது பெஸ்ட்னு சொல்லிட்டு. நான் சொல்றது 2 பெஸ்டா இல்லையா நீங்க டிசைட் பண்ணுங்க. ஓகேவா? 2 என்னது, ஒன்னு ஏஆர்சி, இன்னொன்னு லலிதா. சரி, இதுல எப்படி நம்ம எவலுவேட் பண்ணலாம், பாயிண்ட் இருக்குல்ல. இவர் வந்து 6 மாசம் தான் ஏஆர்சி, இவர் வந்து 11 மாசம். இவர் வந்து 6 மாசத்தையே ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாரு, இவர் 11 மாசம் கழிச்சு ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாரு. 5 மாசம் எக்ஸ்ட்ரா என் காசு வச்சு. அப்போ இதுல இவங்க வின் பண்ணிட்டாங்களா. ஃபர்ஸ்ட் வின்னிங் ஏஆர்சி. ரெண்டாவது பாயிண்ட் வருவோம். இவரு காயின் எல்லாம் கொடுத்தா வேஸ்டேஜ் ஃப்ரீ இல்லன்னு, வேஸ்டேஜ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இவங்களும் காயின் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இன்னொரு பெஸ்ட் என்ன, காயின் கொடுத்தாங்கன்னா கேஷ் போனஸ் கொடுக்குறாங்க. ஏன் கேஷ் போனஸ் தராங்க, இந்த பாயிண்ட் புரிஞ்சுங்க. கேஷ் போனஸ் ஏன் தராங்கன்னா, காயின்ன்றது 2% 3% தான் வேஸ்டேஜ் போடக்கூடிய பொருள். அதை நீ வாங்கிட்டு போறனா கஸ்டமருக்கு நஷ்டம் ஆகுதுன்றதுனால நீ காயினா வாங்கிக்கிட்டீங்கன்னா உனக்கு எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் இல்ல 4000 ரூபாய் வரைக்கும் கேஷ் போனஸ் தராங்க இந்த ஸ்கீம்ல. ஏன் கேஷ் போனஸ் தராங்கன்னா, வேஸ்டேஜ் கம்மியில ப்ராடக்ட். நீங்க உனக்கு கேட்கலாம், ஏன் காயினா வாங்கணும். சார் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா. காயினா வாங்கினா பெனிஃபிட் தராங்களா இல்லையா.
அதானே நீ பாக்கணும். காயினா ஏன் வாங்குனாங்க, காயின் வாங்குறது யூஸ் இல்ல, அதெல்லாம் கஸ்டமர் டிசைட் பண்ணட்டும். கஸ்டமருக்கு பெனிஃபிட்டா இல்லையா? காயின் வாங்கினா எக்ஸ்ட்ரா 2000 வருது, நான் அதுல ஜிஎஸ்டி கவர் பண்ணிக்க போறேன், 6 மாசம் எடுத்துக்க போறேன், அடுத்த 6 மாசம் இன்னொன்னு எடுக்க போறேன். அப்ப கஸ்டமர் பெனிஃபிட் தராங்களா இல்லையா பேச்சே தவிர, இது வேணுமா வேணாமான்றது நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஒரு கஸ்டமர் ஒரு தேவை இருக்கும். ஒரு கஸ்டமர் நான் 5 கிராமா சேர்த்து வைப்பேன், மொத்தமா ஒரு பொருள் எடுத்துப்பேன், எனக்கு முதலே வேஸ்டேஜ், எனக்கு பெனிஃபிட் தேவையில்ல, எனக்கு காயினா கொடுக்கணும், லாஸ் ஆகுறனால இந்த ஸ்கீம்ல, லலிதா வாங்க ஸ்கீம்ல காயின் பெனிஃபிட் கிடையாது இல்ல. அப்ப எப்படி இது பெஸ்ட் சொல்ல முடியும்? எல்லாமே பார்த்து மத்த யாருமே காயின் பெனிஃபிட் தரலையே. அப்ப இவங்க ஒருத்தர் மட்டும் தான் காயினுக்கு பெனிஃபிட் தராங்க. 2 பிளஸ். 1 6 மாசத்துல முடியிற ஸ்கீம் இது. இது 11 மாசத்துல. அது ஒரு பெஸ்ட் ஆயிடுச்சா? 2வது பெஸ்ட். இவங்க காயினா வாங்கினா கேஷ் போனஸ் 2000 4000 கிடையாது. இவங்க தர மாட்டாங்க. அப்ப அவுட் இவங்களுமே. அப்ப கடைசியா நிக்கிறது ஏஆர்சி தான். ஏஆர்சி பத்தி தனியா வீடியோ போடுங்க, தனியா வீடியோ போடுங்க. ஒரு 100 பேர் கேட்டிருப்பீங்க. தனியா வீடியோ போடல, நான் கம்பாரிசனா போட்டேன், தனியா போட்டேன்னா சொல்லுவீங்க ஒண்ணு. இந்த ஏஆர்சில ஒரு காசு வாங்கிட்டாரு, ஏஆர்சி வந்து 1 கோடி குடுத்துட்டாங்க, இவருக்காக பேசுறாரு, நீங்களும் சொன்னா சொல்லுவீங்க. சொல்ல முடியாது. ஏஆர்சி எனக்கு காசு தரல, அதான் உண்மை. ஏஆர்சிக்கு நான் காசு கொடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட் ஹைலைட் புரியுதுல? இந்த ஏஆர்சிக்கு நான் காசு கொடுத்துருக்கேன். ஆனா காசு கொடுத்து மார்க்கெட்டிங் பண்ணுவானா? நான் பண்றேன். என்ன பண்றது? ஏன்னா நானும் அவங்ககிட்ட கஸ்டமரா ஜாயின் பண்ணிருக்கேன். ஏஆர்சி ஸ்கீம்ல நானும் ஜாயின் பண்ணிருக்கேன். 2 மாசம் கட்டியிருக்கேன், பாத்துக்குங்க. இது என்னோட ஸ்கீம் கார்டு. சும்மா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, பிரிண்ட் பண்ணிடலாம் ஃப்ரீயாலாம். சோ அப்போ அதனாலதான் நான் ரெக்கமெண்ட் பண்றேன் தவிர வேற எதுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணல. இது ரெக்கமெண்டேஷனே கிடையாது, இது கம்பாரிசன். மொத்தம் 22 கடையை கம்பாரிசன் பண்ணியாச்சு. அந்த 22 கடையில இவங்க தான் பெஸ்டா இருக்காங்கன்னு நான் சொல்றேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் சில பேர் அட்ரஸ் கேட்டிருந்தாங்க, நான் அட்ரஸ் அதே போட்டிருந்தேன். இவங்க எங்க இருக்காங்கன்னா, அட்ரஸ் எங்க போட்டிருந்தாங்க, அவங்க அட்ரஸ் பாத்தீங்கன்னா ஜிஎன் செட்டி ரோடு. பாருங்க, இதான் அட்ரஸ். அவங்களோட அட்ரஸ் இருக்குது. ஜிஎன் செட்டி ரோட்ல இருக்காங்க. ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை 17. அந்த நம்பர் கூட இதுல இருக்கு, வேணா கொஞ்சம் பாத்துங்க, இல்ல ஃப்ரீஸ் பண்ணி பாருங்க. இதுதான் இது டீடைல்ஸ், இதுதான் அவங்களோடது. வேணும்னா அந்த கடை வச்சுட்டு போடுங்க, பெனிஃபிட் எடுத்துங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த கடை பெஸ்ட்னு தோணுதோ திரும்பி இந்த கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. யாரும் தயவு செஞ்சு இது யாருக்காகவும் பயன் கருதி பண்ணப்படல. சொன்னதுல அனைத்துலயும் உண்மை இருக்குது, உண்மை இல்லாம பேச மாட்டேன். நன்றி. மென்மேலும் மலர் வாழ்த்துக்கள். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much.